வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை. நாள் ஏப்ரல் 17. தலைப்பு உவமையின் எல்லை. உவமையினால் உண்மை பொருளை உணர முடியுமா என்றால் உணர முடியாது. உவமையினால் பொருளின் அருகில் போகலாம், அதனால் அதை உணர முடியாது. அதனால்தான் வேதாந்தங்களை எல்லாம் உபனிஷத்துக்களாக மாற்றிய போது உபனிஷத்து என்ற பெயர் வந்தது. உபனிஷத்து என்றால் மிக அருகில் கொண்டு போய் வைப்பது என்பதுதான். சேர்த்து விடுவதே தவிர அதுவே உணர்த்திவிட முடியாது. உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், இனிப்பு என்பது எப்படி இருக்கிறது என்ற கேள்வியை போட்டுக்கொள்வோம். இனிப்பு என்றால் சர்க்கரை போல் இருக்கும். சர்க்கரை எப்படி இருக்கும்? கொய்யாப்பழம் மாதிரி இருக்கும். இரண்டுக்கும் இனிப்பு என்று சொல்கிறீர்களே என்றால் மொழியில் அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதற்கு மேல் இனிப்பு என்பதை எப்படி ஆகிலும் எடுத்துக்காட்ட முடியுமா? முடியவே முடியாது. மாம்பழம் எப்படி இருக்கிறது? இனிப்பாக இருக்கும். வாழைப்பழம் எப்படி இருக்கிறது? இனிப்பாக இருக்கும். 100 பழம் எடுத்தால் 100 இனிப்பு என்று சொல்லிவிட முடியுமா? இனிப்பு என்ற இடத்தில் ஒன்றாகத்தான் தெரியும். வாழைப்பழ இனிப்புக்கும் மாம்பழ இனிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கி சொல்ல இயலுமா என்றால் இயலாது. அதையெல்லாம் அவரவர்கள் அனுபவித்து உணர்ந்த பிறகுதான் வாழைப்பழத்தை போல இருக்கும் என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்ள இயலும். ஆனால் அந்த இறைநிலையானது ஒன்றே ஒன்றுதானே இருக்கிறது. அந்த ஒன்றே ஒன்றுக்கு எதனை உவமை காட்டுவது? உவமை காட்ட முடியாது. ஆகையினால் இவனே அதுவாகி அந்த நிலை அடைந்த அனுபவத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டியதுதான். அருட்தந்தை. எல்லாம் வல்ல இறைநிலையை நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள அருகில் உள்ள தவ மையங்கள் மற்றும் அறிவு திருக்கோயில்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.